Hello students, welcome back to my channel. இப்போ என்ன பார்க்க போறோம்னா 12th accountancyல 5 chapter 1ல illustration sum number 13 பார்க்க போறோம். இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. From the following particulars calculate total sales. அப்ப total sales கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அப்ப debtors account போட்டு credit sales கண்டுபிடிச்ச பிறகு நம்ம total sales கண்டுபிடிக்கணும். ஆனா என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. Debtors on 1st April 2017. அப்ப opening balance கொடுத்திருக்காங்க 1,50,000 debtors accountக்கு. Next bills receivable on 1st April. அப்ப bills receivable account கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஓகேவா? அதுக்குள்ள இன்ஃபர்மேஷனும் கொடுத்திருக்காங்க. 2017 40,000. Next cash received from debtors 90,000. Cash received for bills receivable 90,000. Bills receivable dishonored 10,000. Sales return எவ்வளவு 40,000. Bills receivable on 31st March 2018 30,000. Sundry debtors on 31st March 2018 1,30,000. Cash sales வந்து 2 lakh. இந்த cash sales நம்ம credit sales total sales கண்டுபிடிக்கும் போது தான் எடுப்போம். debtors accountலயோ bills receivable accountலயோ போட மாட்டோம். ஓகேவா? இப்போ எதெல்லாம் debtors account எதெல்லாம் bills receivable account நம்ம ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்குவோம். ஃபர்ஸ்ட் debtors and opening capital debtors account அது. நெக்ஸ்ட் bills receivable account. நெக்ஸ்ட் கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டாஸ்லேருந்து என்ன பண்ணுறோம், கேஷ் ரிசீவ் பண்ணுறோம். அது வந்து டெட்டாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட்டா கிரெடிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிங்க. ஓகேவா? ஓப்பனிங் பேலன்ஸ் டெட்டாஸில் எதில் வரும், டெபிட்டில் தான் வரும். அதேமாதிரி பில்ஸ் ரிசீவபிளும் எங்கே வரும், டெபிட்டில் தான் வரும். கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டாஸ் எங்கே வரும், கிரெடிட்டில் வரும். நெக்ஸ்ட்டு கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் பில்ஸ் ரிசீவபிள், இது பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் கிரெடிட்டில் வரும். நெக்ஸ்ட்டு பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஹானர், இது பாருங்களேன். பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஹானர், ஒரு பில் கொடுத்து நமக்கு ரிசீவ் ஆகி ஆகிடுச்சு, அது டிஸ்ஹானர் ஆகிடுச்சு. இது எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட்டாஸ் அக்கௌண்ட்லேயும் வரும், பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்லேயும் வரும். ஓகேவா? இது வந்து ரெண்டுத்துலேயுமே வரும். இந்த பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஹானர்ட் வந்து அதாவது பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு வரும், டெட்டாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு வரும். ஓகேவா? இது உங்கள் ஃபார்மெட்லேயே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். டெட்டாஸ் அக்கௌண்ட் ஃபார்மெட்டே பாருங்கள், பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் ஃபார்மெட்டே பாருங்கள். ரெண்டுத்துலேயுமே பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஹானர்ட் இருக்கும். அது எந்த சைடு வரும்னா பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் கிரெடிட்டில் வரும், டெட்டாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட்டில் போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சேல்ஸ் அக்கௌண்ட் வந்து டெட்டாஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட்டில் வரும். நெக்ஸ்ட்டு பில்ஸ் ரிசீவபிள் ஆன் 31st March 2018. அப்போ க்ளோசிங் பேலன்ஸ் இது எப்படி கிரெடிட்டில் வரும், பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் கிரெடிட்டில் வரும். நெக்ஸ்ட்டு சண்டே டெட்டாஸ் ஆன் 31st March, அப்போ டெட்டாஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட்டில் வரும். கேஷ் சேல்ஸை நம்ம எப்போதுமே எடுத்துக்க மாட்டோம், அதாவது டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்கும் போது தான் எடுத்துக்குவோம். ஓகேவா? வாங்க இப்போ சம் போகலாம். ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள், அக்கௌண்ட்ஸ் நோட்டில் டெபிட், இந்த சைடு கிரெடிட் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிங்க. நோட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணிங்க, ஃபஸ்ட்டு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் போட போகிறோம். பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் என்னது பர்டிகுலர்ஸ் ருபீஸ் கொடுத்துருக்கீங்க, அந்த சைடும் பர்டிகுலர்ஸ் ருபீஸ் கொடுத்துருக்கீங்க. என்ன ஃபஸ்ட்டு போடணும், பில்ஸ் ரிசீவபிளில் ஓப்பனிங் பேலன்ஸ் போடுவீங்க. பில்ஸ் ரிசீவபிள் ஆன் 1st April 2017 எவ்வளோ 40,000. அதுதான் என்னது டு பேலன்ஸ் பி பை டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வேறு என்ன இருக்குது, பில்ஸ் ரிசீவபிள் சம்மந்தமாக பிஆர் சம்மந்தமாக என்ன இருக்குது பாருங்கள். கேஷ் ரிசீவ்ட் ஃபார் பில்ஸ் ரிசீவபிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 90,000, அது கிரெடிட்டில் போடணும். வேறு என்ன போடணும், பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஹானர்ட், பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் கிரெடிட்டில் 10,000 போடணும். ஓகேவா? வேறு என்ன இருக்குது பில்ஸ் ரிசீவபிள் சம்மந்தமாக, ஒன்றும் இல்லை. இங்கே பில்ஸ் ரிசீவபிள் ஆன் 31st, அப்போ க்ளோசிங் பேலன்ஸை 30,000 கொடுக்கணும். அதே மாதிரி என்ன கொடுப்பீங்க, பை கேஷ் 90,000 பை இதை வந்து பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஹானர்டாக எப்படி கொடுக்கணும், பை டெட்டாஸ் அக்கௌண்ட்டுன்னு தான் நேம் கொடுக்கணும். ஓகேவா? கொடுத்தீங்கன்னா 10,000, இதோட க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளவு 30,000. இதெல்லாம் போட்ட பிறகு டோட்டல் பண்ணி போட்டுருவீங்க 1,30,000. இந்த 1,30,000 இது 40,000 லெஸ் பண்ணிங்கன்னா வர ஆன்சர் தான் நம்ம வந்து பேலன்சிங் ஃபிகர். அது என்ன அக்கௌண்ட்டுன்னு கொடுத்துக்கணும், டு டெட்டாஸ் அக்கௌண்ட். டெட்டாஸ் அக்கௌண்ட் பில்ஸ் ரிசீவபிள் டியூரிங் த இயர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்கெட்டில் போட்டுங்க. இதுதான் பேலன்சிங் ஃபிகர். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் டெட்டாஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா டெபிட் கிரெடிட் கொடுத்துருங்க.
கொடுத்துட்டு பர்டிகுலர்ஸ் ருபீஸ் கொடுத்துருங்க. இங்கேயும் பர்டிகுலர்ஸ் ருபீஸ் கொடுத்துருங்க. இப்போ டேட்டாஸ் சம்மந்தமாக என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குதுன்னு பார்ப்போம். செம்ம பாருங்கள். டேட்டாஸ் ஆஸ் ஆன் 1st April 2017 1,50,000. இது வந்து ஓப்பனிங் பேலன்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டேட்டாஸ் 3,90,000. அப்போ டேட்டாஸ்லேருந்து நம்ம வந்து கேஷை ரிசீவ் பண்ணியிருக்கோம். அதை கிரெடிட் சைடில் டேட்டாஸ் அக்கௌண்ட்டில் போடுவோம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஹானர். அதாவது பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட்டில் கொடுத்தோமா, இப்போ டேட்டாஸ் அக்கௌண்ட்டில் வந்து டெபிட்டில் 10,000 கொடுக்கணும். வேறு என்ன இருக்குது, சேல்ஸ் ரிட்டர்ன் இருக்கா 40,000, அதை கிரெடிட்டில் கொடுக்கணும். கொடுத்துட்டு பில்ஸ் ரிசீவபிள் ஆனஸ் ஆன் 31st March, அதாவது க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. சண்டே டேட்டாஸ் ஆன் 31st March அப்படின்னு சொல்லிட்டு க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை 1,30,000 கிரெடிட் சைட் கொடுக்கணும். ஓகேவா. கேஷ் சேல்ஸ் இப்போ எடுக்க மாட்டோம், டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்கும் போது தான் இதை எடுத்துக்குவோம். வாங்க சம்க்கு போடலாம். ஃபஸ்ட்டு டெபிட் சைடு என்ன போட்டுருங்க, டு பேலன்ஸ் B/D 1,50,000. நெக்ஸ்ட்டு டு பில்ஸ் ரிசீவபிள், அந்த டிஸ்ஹானர் ஆனிச்சில் பில்ஸு, அதை 10,000 டெபிட்டில் கொடுத்துக்குவீங்க. கிரெடிட் சைடு என்னென்ன வரும்னு பாருங்கள். கேஷ் அக்கௌண்ட் கொடுத்துருவீங்க. கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டேட்டாஸ் அப்படின்னு 3,90,000 இருந்துச்சா, அதை கொடுத்துக்குவீங்க. நெக்ஸ்ட்டு சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் எவ்வளோ இருந்துச்சு, 40,000 இருந்துச்சு, அதையும் கொடுத்துக்குவீங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க, பேலன்ஸ் C/D க்ளோசிங் பேலன்ஸையும் கொடுத்துக்குவீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் என்ன கண்டுபிடிச்சோம், டேட்டாஸ் அக்கௌண்ட்டுன்னு லாஸ்ட்டாக ஒன்று கண்டுபிடிச்சோமா, பேலன்சிங் ஃபிகர் வந்துச்சா, அதை டேட்டாஸ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். என்னென்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க, பை பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். எங்கேருந்து வந்துச்சு, பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டுலேருந்து டேட்டாஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு 90,000. அதனால தான் நான் ஸ்டார் போட்டு காமிச்சிருக்கேன், உங்களுக்கு புரியணும். இந்த பேலன்சிங் ஃபிகரை மறந்துடாமல் இங்கே கொண்டு வந்து கிரெடிட் சைடு டேட்டாஸ் பை பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டாஸ் அக்கௌண்ட்டில் எழுதணும். ஓகேவா. இதெல்லாம் எழுதின பிறகு இது வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், டோட்டல் போட்டுங்க. டோட்டல் போட்டுட்டு இதுலேயும் டோட்டல் போட்டுட்டு 1,50,000 ப்ளஸ் 10,000 1,60,000, அதுலேருந்து 6,50,000 லெஸ் பண்ணி வரதான் நமக்கு என்ன, கிரெடிட் சேல்ஸ். அதுதான் பேலன்சிங் ஃபிகர். ஓகேவா. இதை கண்டுபிடிச்சி டேட்டாஸ் அக்கௌண்ட் போட்டுங்க. நெக்ஸ்ட்டு டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சம்மில். அதுக்கு என்ன ஃபார்முலா, கேஷ் சேல்ஸ் ப்ளஸ் கிரெடிட் சேல்ஸ். கேஷ் சேல்ஸ் எங்கே கொடுத்துருக்காங்க, சம்மில் கேஷ் சேல்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 lakh கொடுத்துருக்காங்க. இப்போ கேஷ் சேல்ஸ் என்ன பண்ணியிருக்கோம், அப்ளை பண்ணியிருக்கோம், 2 lakh அப்ளை பண்ணியிருக்கோம். ப்ளஸ் கிரெடிட் சேல்ஸ் வந்து நம்ம சம்மில் கண்டுபிடிச்சிருக்கோம் 4,90,000. அப்போ இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 6,90,000 தான் வந்து என்னது டோட்டல் சேல்ஸ். ஓகேவா. இந்த சம் இந்த சம் புரியுதா, புரியலன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.